டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து தமிழ் பிரியன். வணக்கம். தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் சிநேகபூர்வமாக கலந்தாலோசனை நடத்தி தமிழ் மக்களுக்கு சம உரிமைகளை வழங்க அனைத்து அரசியல் கட்சிகளும் பாராளுமன்றத்தில் ஒன்றிணைய வேண்டும் என சர்வ கட்சி குழுவின் தலைவரான அமைச்சர் பேராசிரியர் திச விதாரண கேட்டுள்ளார். இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காலத்தின் தேவையாக உள்ளது. எனவே முரண்பாடுகளை தவிர்த்து இணக்கப்பாடுகளுடன் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரதம மந்திரி ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பேரறிவாளர் முருகன், சாந்தன் ஆகியோருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற சென்னை உயர்நீதிமன்றம் 8 வார கால இடைக்கால தடை விதித்துள்ளது. தண்டனை விதிக்கப்பட்ட மூவரினதும் கருணை மனுக்களை பரிசீலனை செய்வதில் 11 ஆண்டு காலம் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக வழக்கறிஞர்கள் சுட்டிக்காட்டினர். இது ஒரு சட்ட பிரச்சனை என்பதை நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டனர். இதேவேளை ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மூவரினதும் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்குமாறு தமிழக சட்டப்பேரவையில் ஜெயலலிதா கொண்டு வந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. கேர்னல் மோமர் கடாஃபிக்கு விசுவாசமான படைகள் எதிர்வரும் சனிக்கிழமைக்கிடையில் சரண் புக வேண்டும் அல்லது இராணுவ தாக்குதலுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் என லிபிய இடைக்கால தலைவர்கள் காலக்கெடு ஒன்றை விடுத்துள்ளனர். தேசிய இடைக்கால அவைக்கு தலைமை தாங்கும் முஸ்தபா அப்துல் ஜலீல் கடாஃபியின் சொந்த நகரமான ஸ்ரேட்டில் உள்ள அவரது படையினருக்கும் ஏனைய நகரங்களில் உள்ள படையினருக்கும் இந்த காலக்கெடு பொருந்தும் என கூறினார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.